First gym mistake a beginners make. 90% of the people வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் 6 month இந்த 3 விஷயம் தெரியாம ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுறாங்க. If you are new and you want to be progress in the gym, make sure you watch this video till the end. The first mistake வந்து என்னன்னா training without a plan. ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாம ட்ரெயின் பண்றது. No plan, no progression. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ராப்பரா ஒரு பிளான் போடணும், எக்ஸசைஸ் பிளான். அதுக்கப்புறம் அந்த பிளான் நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டே வரும். செகண்ட் திங், லிஃப்டிங் ஹெவி வெயிட்ஸ். ஸ்டார்டிங் ஜிம்குள்ள போனோடனே நம்ம ஹெவி வெயிட்ஸ் தூக்குறது. இப்போ நீங்க ஸ்டார்டிங் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ப்ராப்பரான டெக்னிக் எல்லாமே நீங்க போய் ஹெவி வெயிட்ஸ் தூக்கிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஜுரி சான்சஸ் தான் அதிகமாகும், உங்க மசில் ப்ரோக்ரஷனே ஆகாது. யுவர் ஈகோ இஸ் நாட் யுவர் மசில். ஸோ உங்களோட ஈகோவை வெயிட் லிஃப்ட் பண்ணதை காமிக்காதீங்க. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு வந்து நான் வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன், இல்லை நான் சீக்கிரமா ப்ரோக்ரஷன் ஆகணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ், ப்ராப்பரான பேசிக் ஸ்ட்ரென்த்தை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வெயிட்ஸ் தூக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கம்மி, மசில் ப்ரோக்ரஷன் நல்லா ஆகும். ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்னிக், அதுக்கப்புறம் நீங்க வெயிட்ஸ் போட ஆரம்பிக்கலாம் உங்க ஒர்க் அவுட்க்கு. தேர்ட் ஒன், ப்ராப்பர் ரிகவரி அண்ட் நியூட்ரிஷன். சரிங்களா, ஜிம்மு மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் பண்றவங்கிட்ட இருக்க மிஸ்டேக் என்னன்னா ப்ராப்பரும் ரெஸ்ட்டும் ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்த 2 மிஸ்டேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த தேர்ட் ஒன் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ரஷனே இருக்காது. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். யூ டோன்ட் க்ரோ இன் அ ஜிம், யூ க்ரோ வென் யூ ரிகவர். நீங்க எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு ப்ரோக்ரஷனே இருக்காது. ஒரு 5 hours ஸ்லீப், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ரஷன் இருக்காது, மசில் க்ரோத்தும் வரவே வராது. நீங்க மினிமம் ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப் ஆச்சு நீங்க பண்ணணும். அப்புறம் ஒரு ப்ராப்பரான அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான நியூட்ரிஷன் இன்டேக் ஆச்சு எடுக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும். ட்ரெயின் வெல், ஈட் வெல் அண்ட் ரெஸ்ட் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்ம பார்த்தது ட்ரைனிங் வித்தவுட் அ பிளான். பிளானாம நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல் இல்லாம நீங்க அங்கேயும் தான் சுத்திட்டு இருப்பீங்க. செகண்ட் திங் இஸ் லிஃப்டிங் ஹெவி வெயிட்ஸ். ஸ்டார்டிங் நீங்க வந்து ரிஸ்க் ஜோன்குள்ள போகாம நீங்க சேஃபா பண்ணணும்னா நான் சொன்ன டெக்னிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்தை நீங்க பில்ட் பண்ணியே ஆகணும். தேர்ட் வந்து ரிகவரி அண்ட் நியூட்ரிஷன். நம்ம பண்ண எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு ரிசல்ட் வரணும்னா நீங்க வந்து ப்ராப்பரான ஸ்லீப் பிளஸ் ஒரு டீசென்டான ஒரு டயட் பிளான், அப்படி இல்லைன்னா ஒரு டீசென்டான ஒரு ஃபுட் இன்டேக் ஆச்சு நீங்க எடுத்தே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். So if you felt this video is interesting, so make sure you follow my channel and get new ideas on it. See you.